ஹலோ, வணக்கம். வெல்கம் டு சினிமா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேர் சினிமா மீட் ஸ்ட்ராட்டஜி. இந்த எபிசோட்ல நான் பேச போற ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது தமிழ் சினிமால ரிலீஸ் ரெகுலேஷன் பாசிபிளா? தமிழ் சினிமால பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில வந்து தட தட தடன்னு வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா, 5 படங்கள், 6 படங்கள், சில வாரங்கள்ல 8 படங்கள்லாம் வெளியாகும். அப்பலாம் பார்த்தீங்கன்னா, மேடையில பேசுற பல பேர் என்ன சொல்லுவாங்க, தமிழ் சினிமால வந்து ரிலீஸ் கண்ட்ரோலே கிடையாது. நெறைய திரைப்படங்கள் வத வத வதான்னு வெளியாகுது. பல திரைப்படங்கள் பர்ட்டிகுலரா சிறு பட்ஜெட்ல எடுக்கப்படுற படங்கள்லாம் பாதிக்கப்படுது. இதுக்கெல்லாம் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், இல்ல நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். இந்த மாரி ரிலீஸ் கண்ட்ரோல் இல்லாம போறதோட தான் பல படங்கள் பாதிக்கப்படுது. அப்படின்னு பல பேர் வந்து மேடையில பேசுவாங்க. ஆனா, ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கடந்த ஏப்ரல், மே மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா, மே மாதம் பர்ட்டிகுலரா மொத்த 30 நாட்கள் 4, 5 வாரங்கள் இருந்திருக்கு. மொத்தமா 10 படம் தான் வெளியாயிருக்கு. இப்ப நெனச்சு பாருங்களேன். வாரம் 5 படங்கள்லாம் வெளியான வாரத்த போயிட்டு, இப்போ மொத்தமா மாசம் ஃபுல்லாவே 10 படம் தான் வெளியாகியிருக்கு. சில வாரங்கள் பார்த்தீங்கன்னா, 1, 2 படம் தான் வெளியாகியிருக்கு. ஸோ, இதுதான் சினிமால. ஒரு மாரி திடீர்னு பார்த்தீங்கன்னா, வத வத வதான்னு படங்கள் வெளியாகும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, படங்களே வெளியாகாது. இந்த மாரி தான் ஒரு கண்ட்ரோலே இல்லாதது தான் சினிமா இண்டஸ்ட்ரி. சினிமா இண்டஸ்ட்ரியில இப்படிப்பட்ட முறையில தான் நீங்க வெளியிடணும். இந்த நேரத்தில தான் வெளியிடணும். இந்த தேதியில தான் வெளியிடணும்னு நீங்க யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ முக்கியமா பாருங்க, இப்ப அடுத்த கட்டமா எந்த அளவுன்னா, இப்போ ஜூன் மாசம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜூன் மாசம் வந்து இப்ப ஆரம்பிச்சிருச்சு. ஜூன் மாசம் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 திரைப்படம் தான் வெளியாகி இருந்தது. அதாவது பெரிய திரைப்படமா நம்மளுக்கு வந்து பரிமளா அண்ட் கோ வெளியாகி இருந்தது. அதோட சேர்ந்து ஒரு 2, 3 படம் தான் வந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரமும் 5 திரைப்படங்கள் வெளியாகுது. அதுவும் நான் வந்து ஆச்சரியப்பட்டேன். 26ஆம் தேதி ஏற்கனவே 3 திரைப்படங்கள் வந்து பெரிய திரைப்படங்கள் ஆல்ரெடி அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிமாண்டி காலனி 3 போட்டிருக்காங்க. அது பிறகு வந்து கான் சிட்டி போட்டிருக்காங்க. அது பிறகு வந்து அனந்தன் காடு போட்டிருக்காங்களாம். அத தாண்டி 26ஆம் தேதி இன்னும் 2, 3 படங்கள் வெளியாகும் அப்படின்னு டேட் போட்டிருக்காங்க. அதே மாரி வந்து 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, பல படங்கள் அவங்க தேதிகள அனவுன்ஸ் பண்றாங்க. 5 படங்கள், 6 படங்கள் 12ஆம் தேதி 5 படங்கள் வெளியாகுது ஜூன் மாசம். 17, 18 தேதிகள்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5, 6 படங்கள் வெளியாகுது. ஸோ, அப்போ யாராலயுமே இத கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து ஒரு முறை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில 2016, 19 பீரியட்ல திரு விஷால் அவர்கள் தலைவரா இருந்தபோது, இந்த ரிலீஸ் ரெகுலேஷன கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவல்ல முயற்சி எடுத்தாங்க. அதாவது ரிலீஸ் ரெகுலேஷன் கமிட்டின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணிட்டு, அதில வந்து ஒரு செக்ரட்டரி பிளஸ் அசோசியேஷன் மெம்பர்ஸ், ஈசி மெம்பர்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு, அவங்க தான் சேர்ந்து எப்போ திரைப்படம் வந்து சென்சார் ஆயிருக்கோ, நீங்க வந்து சென்சார் ஆன படத்த தான் நீங்க வந்து அந்த ரிலீஸ் ரெகுலேஷன் கமிட்டியில குடுக்கணும். அவங்ககிட்ட குடுத்து ரிலீஸ் டேட்ட சொல்லணும். இந்த தேதியில நான் வரப்போறேன்னு குடுக்கணும். அது பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு 3, 4 படம் தான் அவங்க வந்து அலோகேட் பண்ணுவாங்க. 3, 4 படம் முடிஞ்சிருச்சுன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, "இல்ல சார் இந்த வாரம் ஃபுல் ஆயிடுச்சு. அதாவது ஸ்லாட் ஃபுல் ஆயிடுச்சு. நீங்க இன்னொரு வாரத்த தேர்ந்தெடுங்க." அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த ரிலீஸ் ரெகுலேஷன் கமிட்டி. இது என்ன ஆச்சுன்னா, ஸ்மூத்தா ஒரு 6 மாசம் தான் போச்சு. அந்த 6 மாசத்துக்கு பிறகு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்தது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தமிழ் படம் 2 அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் தான் அத பிரேக் பண்ணுச்சு. அந்த காலகட்டத்தில வந்து நம்ம கடைக்குட்டி சிங்கம் படத்த வந்து அவங்க வெளியிட்டாங்க. 2டி என்டர்டெயின்மென்ட்ல. நாங்க எங்களுடைய திரைப்படமான மிஸ்டர் சந்திரமௌலி படத்த கொண்டு வரோம். அதே பீரியட்ல. நீங்க நம்ப மாட்டீங்க. நாங்க மிஸ்டர் சந்திரமௌலி படத்துக்கு ஒரு ரிலீஸ் டேட் குடுக்குறாங்க. அது பிறகு வந்து கடைக்குட்டி சிங்கத்துக்கு ஒரு ரிலீஸ் டேட் குடுக்குறாங்க அடுத்த வாரத்தில. திடீர்னு அதே வாரத்தில கடைக்குட்டி சிங்கம் வரப்போற அதே பீரியட்ல அந்த ரிலீஸ் டேட்டே இல்லாம தமிழ் படம் 2 வந்து அவங்க ரிலீஸ் டேட்ட போட்டாங்க. பெர்மிஷனே வாங்காம. அதாவது புரொடியூசர் கவுன்சில்ல போயிட்டு அந்த ரிலீஸ் டேட்ல கமிட்டி கூட கேட்காமயே அவங்க வந்து ரிலீஸ் டேட்ட போட்டாங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கு சென்சார்ல டிலே ஆயிட்டே இருந்தது. அதனால வந்து அவங்களால ரிலீஸ் டேட்ட ஃபிக்ஸ் பண்ண முடியல. அவங்க வந்து இந்த தேதி தான் வரணும்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்க அவங்க, "எங்களுக்கு சென்சார்ல டிலே ஆனதோட தான் இந்த டேட்ட எங்களால எடுக்க முடியல. எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா இந்த தேதி எங்களால மாத்த முடியாது" அப்படின்னாங்க. அப்போ சங்கத்திலருந்து திரு விஷால் அவர்கள் பல பேர் வந்து அந்த புரொடியூசர்கிட்ட பேசினாரு. பேசிட்டு, "சார் இல்ல சார் நீங்க வரக்கூடாது. ஏற்கனவே ரிலீஸ் டேட்ட நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ சொன்ன பிறகும் அவங்க என்ன சொன்னாங்க, "சார் எங்களுடைய பிசினஸ பாதிக்கிற மாரி ஒரு முடிவ நீங்க எடுக்கக்கூடாது. எங்களுக்கு இப்ப தான் சென்சஸ் சர்டிஃபிகேட் வந்திருக்கு. நாங்க அந்த தேதியில வருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு, கடைக்குட்டி சிங்கம் வந்த அதே தேதிக்குள்ள அவங்க வந்து ரிலீஸ் டேட்ட போட்டு அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. வெற்றியும் அடைஞ்சுட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அதில பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா நாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்க என்ன நெனச்சோம், மிஸ்டர் சந்திரமௌலி படத்த வந்து கொண்டு வரும்போது, அடுத்த வாரம் 1 படம் தான் வரும் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்து எங்க படத்த ரிலீஸ் பண்ணோம். அடுத்த வாரம் கடைக்குட்டி சிங்கம் மட்டும் தான் வருதுன்னு. அடுத்த வாரம் வந்தது பார்த்தீங்கன்னா, கடைக்குட்டி சிங்கத்தோட சேர்ந்து பெரிய எதிர்பார்ப்புல இருந்து தமிழ் படம் 2 படமும் வந்தது. எங்க படம் 6 நாள்ல தூக்கிட்டாங்க திரையரங்குலேருந்து. அது பிறகு கடைக்குடி சிங்கத்துக்கும் ஓப்பனிங் வந்து கொஞ்சம் பாதிச்சது. அது பிறகு அந்த படம் பெருசா பிக்கப் ஆயி ஓடுச்சு. தமிழ் படம் 2 பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் வீக்கெண்ட் மிக பெருசா இருந்தது. அது பிறகு ஓரளவு அந்த படம் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆனா, அதோட சேர்ந்து அந்த ரிலீஸ் ரெகுலேஷன்ன்றதே ஸ்டாப் ஆயிடுச்சு தமிழ் சினிமால.
அப்பதான் எல்லாரும் டிசைட் பண்ணாங்க, இது நடக்காது. ஏன்னா, ஒரு தயாரிப்பாளர் டிசைட் பண்ணிட்டு, "இல்ல நான் வந்து என்னுடைய திரைப்படத்தினுடைய வெற்றி தான் முக்கியம். நான் வந்து இந்த கமிட்டி, ரெகுலேஷன் இதெல்லாம் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். என் திரைப்படத்த எந்த தேதியில கொண்டு வர முடிவ நான் தான் எடுப்பேன். அத மீறி நீங்க தடுத்தீங்கன்னா, நான் கண்டிப்பா வந்து பெரிய லெவல்ல பிரச்சனை பண்ணுவேன்." அப்படின்னு அவன் வந்து இது பண்ணாரு. ஸோ, இது நடக்கும், தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு. அடுத்ததா நான் நினைச்சேன், சரி இத வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில என்னென்னமோ பேசி, சமாதானப்படுத்தி அப்படியே கன்டின்யூ பண்ணாங்க. ஒரு 3, 4 மாசம் கன்டின்யூ பண்ணாங்க. அதுக்கு பிறகு நடந்த விஷயம் தான். நாங்க காற்றின் மொழின்ற படத்த கொண்டு வரோம். அதே தேதியில நான் என் படத்த கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, திரு விஜய் ஆண்டனி அவர்கள் அவர் படத்த கொண்டு வந்தார். திமிரு பிடிச்சவன்னு ஒரு படத்த. அப்போ அவரும் ரிலீஸ் ரெகுலேஷன் கமிட்டியில அப்ரூவலே வாங்க முடியாம, அது ஏன்னா அவருக்கு சென்சார் ஆகல படம். கண்டிஷன் என்னன்னா, சென்சார் ஆன திரைப்படத்த தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் வச்சிருந்தாங்க. சென்சார் ஆகுறதுக்கு லேட் ஆகுது. அதனால அவர் என்ன பண்றாரு, டிலே ஆனாலும் இந்த தேதிய நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஏற்கனவே அனவுன்ஸ் பண்ண ரிலீஸ் தேதிய மாத்திட்டு, நாங்க கொண்டு வர அதே ரிலீஸ் தேதி, எங்களுக்கு வந்து ரிலீஸ் தேதிய குடுத்தது புரொடியூசர் கவுன்சில். ரிலீஸ் ரெகுலேஷன் கமிட்டி படி. ஆனா, அவரு திடீர்னு வந்து அவருடைய படத்த அதே தேதியில அனவுன்ஸ் பண்றாரு. அப்போ எங்களுக்கு திரையரங்கு கிடைக்கிறதெல்லாம் பாதிக்குது. பெரிய லெவல்ல எங்களோட வசூல் பாதிக்குது. இப்போ அந்த தேதி பிறகு தான் எல்லாருமே டிசைட் பண்ணது. இனிமே இந்த ரிலீஸ் ரெகுலேஷன் கமிட்டிலாம் நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா, ஏதாவது ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கலாம். என் படம் சென்சார் ஆவல. ஆனா, இந்த தேதிய மிஸ் பண்ணிட்டேன்னா, அது பிறகு என்னால ரிலீஸே பண்ண முடியாது. அதனால என்ன தடுக்காதீங்க. நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது, மத்த தயாரிப்பாளர்லாம் கேள்வி கேட்பாங்கல்ல. அப்ப அவருக்கு விட்டீங்களே, என்னைக்கு ஏன் விடமாட்டீங்க? நானும் என் இஷ்டப்படி தான் என் படத்த கொண்டு வருவேன். என்ன கண்ட்ரோல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ, அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் வந்த பிறகு தான் இந்த ரிலீஸ் ரெகுலேஷன்றதே மொத்தமா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நீக்கிடுச்சு. இது வேணாம். ரொம்ப பெரிய சச்சரவா மாறுது. ஒரு திரைப்படத்துக்கும் பிரச்சனை வந்து நிக்குது. அத விட முக்கியமா நம்ம இதுக்கு எதிரா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா, சட்டப்படியே இது குற்றம். நீங்க வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளர இந்த தேதியில தான் வரணும்னு கட்டாயப்படுத்தவே முடியாது. ஏன்னா, ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் என்பது ஒரு தனிப்பட்ட பிசினஸ் அது. அவருடைய பிசினஸ வந்து உரிமையில நீங்க போய் தலையிட முடியாது. அவர போயிட்டு நீங்க இப்படி தான் பண்ணணும், இந்த தேதி தான் வெளியாகணும், இப்படி தான் வெளியிடணும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அது வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆக்ட் படியே தப்பு. ஒரு தனிப்பட்ட நபருக்கு பிசினஸ் பண்றதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்கு. நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், நீங்களும் பேசலாம், நீங்களும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம், நீங்களும் ஒரு டீ கடை ஆரம்பிக்கலாம், நீங்களும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிக்கலாம், நீங்களும் ஒரு திரைப்படம் தயாரிக்கலாம். இத யாருமே தடுக்க முடியாது. அந்த திரைப்படத்தினுடைய பிசினஸ நீங்க எப்படி வேணாலும் பிசினஸ் பண்ணலாம். இத எந்த ஒரு நிறுவனமோ, எந்த ஒரு அசோசியேஷனோ தடுக்கக்கூடாதுன்றது தான் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியானுடைய ரூல். அத மீறி நமக்குள்ள ஒரு ஒத்துமையோட சேர்ந்து பண்ண முடியுமே தவிர, விதிகள் போட்டு கண்ட்ரோல் பண்ணி ஒரு தயாரிப்பாளர ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ, அதுதான் அந்த காலகட்டத்தில 2016, 19ல நடந்த ஒரு நிகழ்வு. அப்போயே டிசைட் பண்ணியாச்சு. திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில இந்த ரிலீஸ் ரெகுலேஷன்லாம் இம்ப்ளிமெண்டே பண்ண முடியாது. இம்ப்ளிமெண்ட் பண்ணா ஃபர்ஸ்ட்டு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாக்கு எதிர போவும். அடுத்ததா இதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே முடியாது. அதுக்கான விதி என்ன போடுவீங்க ஃபர்ஸ்ட்டு? சார் சென்சார் ஆன படத்த தான் நாங்க கியூல வைக்க முடியும்னு சொல்லுவீங்க. அதாவது நீங்க போய் இஷ்டத்துக்கு ஒரு ரிலீஸ் டேட்ட போட முடியாது. சென்சார் ஆன படத்த தான் கியூல வைக்க முடியும். அப்படின்னு வரும்போது பல திரைப்படங்கள் கடைசி நேரத்தில சென்சார் ஆகும். சில பிரச்சனைகளால. அப்போ சென்சார் ஆவலன்றதுக்காக என் படத்தோட ரிலீஸ் டேட்ட நீங்க எப்படி பாதிக்கலாம்? அப்படின்னு வந்து ஒரு தயாரிப்பாளர் நிப்பாரு. அப்போ உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால தான் சங்கங்கள்லாம் இந்த ரிலீஸ் ரெகுலேஷன்ல ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு திரைப்படம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட தயாரிப்பாளருடைய உரிமை. அவர் வந்து என்னைக்கு அந்த படத்த கொண்டு வரணும்னு நினைக்கிறது அவருடைய டிசிஷன் தான். இதுல வந்து ஒரு சங்கங்கள் என்ன பண்ண முடியும்னா, கைட் பண்ண முடியும். அவர் அட்வைஸ் பண்ண முடியும். அவருக்கு வந்து கருத்து சொல்ல முடியும். சார் இந்த தேதியில ஆல்ரெடி 4 படம் பிளான் பண்ணியிருக்கு. அதனால நீங்க பிளான் பண்ணி வாங்க அப்படின்னு. எங்களுடைய நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா ட்ரேட் கைட்ன்னு ஒண்ணு இருக்கு. அதில நாங்க வந்து ஒரு பேஜ்ல ஒரு வாரமும் என்னென்ன திரைப்படங்கள் வருதுன்ற லிஸ்ட்டே போட்டிருப்போம். அதாவது டென்டேட்டிவா இப்ப என்னென்ன படங்கள்லாம் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டே போட்டிருப்போம். அதில வந்து ஒரு பேராகிராஃபே எழுதியிருப்போம். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் ஒரே கோரிக்கை. ஒரு வாரத்தில 3லேருந்து 4 திரைப்படம் வந்தா போரும். அதுக்கு மேல வந்ததுன்னா, உங்களுடைய படத்த அந்த ரிலீஸ் டேட்ல ஷெட்யூல் பண்ணாதீங்க. இத நாங்க வந்து உங்ககிட்ட ரிக்வெஸ்ட்டா வைக்கிறோம். அப்படி தான் சொல்லுவோமே தவிர, கட்டாயப்படுத்த மாட்டோம். இதுதான் இந்த எபிசோட் மூலமா நான் தயாரிப்பாளருக்குலாம் சொல்ல விரும்புறேன். ஏற்கனவே அந்த தேதியில நம்ம ஒரு தேதி பிளான் பண்றோம். இப்ப 5ஆம் தேதி பிறகு 12ஆம் தேதி வச்சுங்களேன். 12 ஜூன் வந்து ஒரு பிளான் பண்றோம். இல்ல 19 ஜூன் ஒரு பிளான் பண்றோம். ஏற்கனவே ஒரு 4 படம் அனவுன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த தேதிய தவிர்க்கிறது தான் நம்முடைய படத்துக்கு ஒரு நல்ல விஷயம். நீங்க வந்து இல்ல, அந்த வாரம் வர படத்துல என் படம் தான் பெஸ்ட்டு அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல நீங்க வெளிய வந்தீங்கன்னா, உங்க படத்த கொண்டு வந்தீங்கன்னா, நீங்க தான் மாட்டப் போறீங்க. ஏன்னா இப்படி அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. வேறு திரைப்படத்த வந்து உங்களால அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. எந்த திரைப்படம் ரொம்ப நல்லாருக்கும், எது பெருசா வெற்றி அடையும்னு நம்மளால கணிக்கவே முடியாது. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு தயாரிப்பாளரா, ஒரு இயக்குனரா என்னன்னா, ஏற்கனவே ஒரு 3 திரைப்படத்த வந்து ஒரு பர்ட்டிகுலர் டேட் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 திரைப்படம் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ரிலீஸ் டேட்ட அவாய்ட் பண்ணுங்க. வேற ஒரு ரிலீஸ் டேட்ட சூஸ் பண்ணுங்க. ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு மினிமமா 6 மாதங்கள்லேருந்து 1 வருஷம் ஆகுது. 1 மாசம் டிலே பண்ணா என்ன ஆயிடும்?
ஒரு 2 வாரம் டிலே பண்ணா என்ன ஆயிடும்? நம்ம வந்து சரியான ரிலீஸ் டேட்ல வந்தா தான் வெற்றி அடைய முடியும். ரிலீஸ் ரெகுலேஷன் பண்ணும்போது தமிழ்ல வெளியாகிற படங்கள் மட்டும் இல்லாம, நீங்க எப்படி கணிக்கணும்னா, நீங்க போய் ஒண்ணுமே இல்ல. விக்கிபீடியா போய் பார்த்தாலே தெரியும். நம்மளுக்கு எதிரா அந்த வாரத்தில என்னென்ன திரைப்படங்கள் வந்து ஹிந்தியில வெளியாக போது, தெலுங்குல வெளியாக போது, மலையாளத்தில வெளியாக போது, ஹாலிவுட்ல வெளியாக போது, இதையும் நம்ம பார்க்கணும். என்னன்னா, நம்ம என்ன நெனைக்கிறோம், நம்மளுக்கு காம்படிஷன் வந்து தமிழ் சினிமா மட்டும் தான் நெனைக்கிறோம். அப்படி இல்லங்க. இன்னைக்கு எந்த அளவு காம்படிஷன்னா, நம்ம படம் வெளியாகிற அந்த வாரத்தில ஒரு ஹாலிவுட்ல மிகவும் எதிர்பார்ப்புல ஒரு படம் வந்தது வச்சுக்கங்களேன், அந்த படத்துக்கு தான் மிகப்பெரிய லெவல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஆடியன்ஸ் மத்தியில. சில ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், F1 எல்லாம் பார்த்தீங்கன்னா, வெளிவந்த வாரத்தில மக்கள் ஃபுல்லா கூட்டம் கூட்டமா போனதே எந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, மிஷன் இம்பாசிபிள், F1 அந்த படத்துக்கு தான் மிகப்பெரிய லெவல்ல மக்கள் வந்து போய் ஆதரவு குடுத்தாங்களே தவிர, அந்த வாரம் வெளிவந்த தமிழ் படத்துக்கு ஆதரவே குடுக்கல. ஸோ அதனால ரிலீஸ் ரெகுலேஷன்ல நம்ம தேதி டிசைட் பண்ணும்போது, நம்ம தமிழ் படங்கள் மட்டுமே நீங்க பார்க்காதீங்க. தெலுங்குல என்ன மிகப்பெரிய படம் வரப்போகுது. இப்ப பெட்டி வருதுன்னா, பெட்டிக்கு எதிரா நம்ம வரோம்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும்? அடுத்ததா வாரணாசி வருதுன்னா, அதுக்கு எதிரா நம்ம படம் வரும்போது என்ன பிரச்சனை வரும்? ஹாலிவுட்ல அடுத்து முக்கியமான என்ன திரைப்படம் வரப்போகுது? அதையும் பார்க்கணும். நம்ம என்ன தேதிய டிசைட் பண்றோமோ, அந்த தேதியில நம்மளுக்கு எதிரா வரப்போற படத்துல எந்த லாங்குவேஜ் படம் மிகப்பெரிய லெவல்ல எதிர்பார்ப்ப உருவாக்க முடியும்? அது நம்மளுக்கு பாதிப்பா மாறும். அதையும் நம்ம கணிக்கணும். ஸோ ரிலீஸ் ரெகுலேஷன்ன்றது என்னமோ நம்ம திரைப்படங்கள மட்டும் பார்க்காம, தமிழ் திரைப்படங்கள் மட்டும் பார்க்காம, மத்த லாங்குவேஜ் படங்களையும் நம்ம ஒரு தடவ அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம ரிலீஸ் டேட்ட டிசைட் பண்ணணும். எதுக்காக சொல்றேன்னா, அந்த அளவு நம்ம வந்து 1 இயர் கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு படத்துக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம ரிலீஸ் டேட்ட ஃபைனலைஸ் பண்ணணும். அது பிறகு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம படத்தினுடைய சென்சார் முடிச்சிட முடியுமா? நம்ம ப்ரமோஷன்ஸ்லாம் கிளியரா பண்ண முடியுமா? நம்முடைய காப்பி ரெடி ஆயிடுமா? இப்படி பல விஷயங்கள அனலைஸ் பண்ணி தான் ரிலீஸ் டேட்ட நம்ம ஃபைனலைஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க ரிலீஸ் டேட்ட யோசிங்க. நான் எல்லார்ட்டயும் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, ஒரு திரைப்படத்த எடுக்கிறது முக்கியம் இல்ல. அத எந்த தேதியில கொண்டு வரணும் தான் மிக முக்கியம். ஒரு நல்ல திரைப்படத்த எடுத்துட்டு, ஒரு மோசமான தேதியில கொண்டு வந்தீங்கன்னா, ஒரு மோசமான தோல்விய நீங்க சந்திப்பீங்க. அத தவிர்க்கணும் அப்டின்னா, நீங்க எப்படி ஒரு நல்ல திரைப்படத்த சூஸ் பண்ணி, ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூவ சூஸ் பண்ணி, ஒரு நல்ல டெக்னீஷியனோட நீங்க ஒரு டீமோட சேர்ந்து ஒரு நல்ல திரைப்படத்த எடுக்கணும்னு போராடுறீங்க. அது பிறகு போஸ்ட் புரொடக்ஷன்ல போராடுறீங்க. அதனுடைய விஎஃப்எக்ஸ்க்கு, சவுண்ட் டிசைனிங்க்கு திருப்பி திருப்பி படத்த பார்த்து எடிட் பண்றீங்க. பெர்ஃபெக்ட்டான ஒரு படத்த கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க. அவ்ளோ எஃபோர்ட் போடுற ஒரு தயாரிப்பாளரும், ஒரு இயக்குனரும், ரிலீஸ் டேட் வரும்போது மட்டும் ஏன் அவ்ளோ அவசரம்? ரிலீஸ் டேட்ட நம்ம ஏன் வந்து ஃபுல்லா பிளான் பண்ணி, டிஸ்கஸ் பண்ணி, அந்த தயாரிப்பாளர்கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்காக ஏதோ வெளிவர படத்தையெல்லாம் நீங்க வந்து உங்க காம்படிஷனா பார்க்கணும்னு அவசியம் இல்ல. சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட்டா எடுக்கிற பல படங்கள் வந்து சும்மா ரிலீஸ் டேட் போடுவாங்க. அந்த திரைப்படத்தெல்லாம் பார்த்து நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, அதெல்லாம் வந்து மக்களே வந்து பெருசா கணிக்க மாட்டாங்க. அதாவது இதெல்லாம் ஒரு படம்ன்னே அவங்களோட எண்ணத்திலே வராது. நான் சொல்றது, உங்களுக்கு எதிரா வெளிவர போற படம், அந்த வாரத்தில வந்து முக்கியமான படங்களா ஒரு 2, 3 படம் இருந்ததுன்னா, நீங்க உங்களோட ரிலீஸ் டேட்ட போஸ்ட்போன் பண்றது தான் உங்களுக்கு நல்லது. அதுல வெளிவர போற அந்த வாரத்துல ஒரு படம் மட்டும் தான் முக்கியமான படம்னா, இன்னொரு திரைப்படமா நீங்க வரலாம். இப்போ சமீபத்தில வந்து ஒரு படம் வந்து என்னுடைய நண்பர் எடுத்திருந்தாரு. "சட்டென்று மாறுது வானிலை" அப்படின்ற படம். அவர் என்ன சொன்னாரு, "சார் கருப்பு கூட வரது ஒண்ணும் பிரச்சனை வராது சார். ஓவர்ஃப்ளோ எனக்கு கிடைக்கும்" அப்படின்னு அவர் நம்புனாரு. நடந்தது என்ன பார்த்தீங்கன்னா, கருப்பு வந்து அவ்ளோ பெரிய பிரம்மாண்டமான வெற்றியில, அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 225, 230 ஸ்க்ரீன் கிடைச்சிருந்தாலும், ஷோ கிடைக்கவே இல்ல. 2வது நாளே பார்த்தீங்கன்னா, பல திரையரங்கு உரிமையாளர்கள் என்ன பண்ணாங்க, இந்த படத்தோட ஷோவ குறைச்சுட்டு, ரொம்ப குறைவான ஷோ குடுத்துட்டு, அந்த படத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயமான வெற்றி கூட கிடைக்கல. அதாவது திரையரங்கு மூலமா அந்த படத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயமான வசூல் கூட கிடைக்கல. ஏன்னா, ஃபுல் ஃப்ளெட்ஜா ஒரு மாஸா எல்லாருமே ஆடியன்ஸ் ஃபுல்லாவே பிரிஃபர்டான ஒரு படமா கருப்பு படத்த தான் பார்த்தாங்களே தவிர, ஒரு ஒரு நல்ல கமர்ஷியல் படமா இருந்த சட்டென்று மாறுது வானிலை படம், தவறான ரிலீஸ் டேட்னால எந்த அட்டென்ஷனும் இல்லாம போயிடுச்சு. அந்த தயாரிப்பாளருக்கும், அந்த இயக்குனருக்கும் மிகப்பெரிய அளவுல பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டுச்சு. இதுக்கு காரணமே நான் என்ன சொல்லுவேன்னா, ரிலீஸ் டேட் தான். நான் அவர்ட்ட பேசும்போதே சொன்னேன், "இந்த தேதி ஓகேவா உங்களுக்கு?" அப்டின்னேன். அவர் என்ன சொன்னாரு, "14ஆம் தேதி கருப்பு வருது சார். 15ஆம் தேதி தான் நாங்க வரோம். அந்த ஃபர்ஸ்ட் டே தான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய லெவல்ல ஒரு இது இருக்கும், டாக் இருக்கும். செகண்ட் டேலேருந்து ஒரு ஆவரேஜான ஒரு அதாவது ரெகுலர் ரெஸ்பான்ஸ் தான் கிடைக்கும் சார். அதனால ஃபர்ஸ்ட் டேனால அதனால தான் நான் கம்ப்ளீட் பண்ணல." அப்டின்லாம் ஒரு பிளான் பண்ணாரு. ஆனா நடந்தது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த படம் 14ஆம் தேதி வெளியாகவே 15ஆம் தேதியே வந்தது. அப்ப 15ஆம் தேதி வரும்போது, இந்த படத்துக்கு எதிரா நிக்கும்போது, அந்த படம் அவ்வளோ பெரிய மான்ஸ்டர்ஸ் படமா நின்னு பெரிய வெற்றி அடைஞ்சது. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, எப்பவுமே எந்த படத்தையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. எந்த சிச்சுவேஷனையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஒரு பெரிய திரைப்படம் வரும்போது, நம்ம படம் ஓரளவு வசூல் வந்துரும் அப்படின்ற நம்பிக்கைலாம் வேணாம். ஒரு பெரிய திரைப்படம் வரும்போது வழிவிட்டு விலகுறது தான் நல்லது நம்மளுக்கு. அடுத்த வாரம் வந்தாலும் பிரச்சனை இருக்காது நம்மளுக்கு. ஸோ ரிலீஸ் டேட் தான் ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றிய பெருமளவில தீர்மானிக்குது. நம்மளுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும். ஆடியன்ஸ் மத்தியில அட்டென்ஷன் கிடைக்கணும். அத விட முக்கியமா 5, 6 திரைப்படங்கள் மத்தியில நீங்க வரும்போது என்ன ஆகும்னா, பிரஸ் ஷோ கூட கிடைக்காது உங்களுக்கு. பிரஸ்ஸே வந்து அந்த திரைப்படத்த பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க ரிவ்யூவே பண்ணியிருக்க மாட்டாங்க. பல திரைப்படங்களுக்கு ரிவ்யூவே வரல. 5, 6 திரைப்படங்கள் ஒரு வாரம் வெளியாகும்போது 2, 3 திரைப்படங்கள ஆடியன்ஸ் இல்ல. நான் சொல்றது பிரஸ்ஸே பார்க்கல. பிரஸ்ஸே பார்க்காம, அந்த படத்துக்கு ரிவ்யூ குடுக்காம, அந்த திரைப்படம் வந்ததுன்னே யாருக்குமே தெரியாம, அப்படியே அந்த படம் காணாம போயிடுச்சு. அப்படி உங்க திரைப்படமும் காணாம போணுமா?
போக்கூடாதுல்ல. 6 மாசம், 9 மாசம், 1 வருஷம் கஷ்டப்பட்டு படத்த எடுத்திருக்கீங்கல்ல. அப்போ நம்ப திரைப்படம் 3, 4 படங்களுக்கு மத்தியில வந்ததுன்னா, ஃப்ரெஷ் ஷோ அட்டென்ஷன் கிடைக்கும். ஆடியன்ஸ் மத்தியிலும் அட்டென்ஷன் கிடைக்கும். நம்ப திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் திரைப்படமா இருக்கும்போது, வெளிவரும் நம்மளுக்கு எதிர வரும் 3, 4 திரைப்படத்த தாண்டி கூட நம்ம படம் வசூல் ரீதியில வெற்றி அடைய முடியும். ஸோ ரிலீஸ் ரெகுலேஷன் பண்ணணும். தயாரிப்பாளர் சங்கங்கள கண்ட்ரோல் பண்ணணும். இயக்குனர் சங்கம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்கள ப்ளேம் பண்ணாம, தயாரிப்பாளர்களும், இயக்குனர்களுக்கும் நான் வைக்கிற ஒரே கோரிக்கை என்னன்னா, உங்களுடைய படத்த நீங்க தான் காப்பாத்தணும். நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். சரியான ரிலீஸ் டேட்ல வாங்க. பிடிவாதமா ஒரு ரிலீஸ் டேட் போட்டு உங்க படத்த கொண்டு வராதீங்க. இவ்ளோ உழைப்ப குடுத்த ஒரு திரைப்படம் கண்டிப்பா வெற்றி அடையணும் வணிக ரீதியில. அதுவும் பர்ட்டிகுலரா திரையரங்குல வெற்றி அடையணும். அப்படி திரையரங்குல வெற்றி அடைஞ்சா தான் உங்களுக்கு மிகப்பெரிய கௌரவம், உங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. அப்படிப்பட்ட பெருமை அடையணும்னா, ரிலீஸ் டேட்ட நீங்க தான் தீர்மானிக்கணும். ஏன்னா, அது உங்க படம். மத்தவங்கள நம்பாதீங்க. சங்கங்கள எதிர்பார்க்காதீங்க. சங்கங்களுடைய பொறுப்பு அது கிடையாது. சங்கங்கள் உங்களுக்கு வழிநடத்த முடியும். உங்களுக்கு ஒரு கைட்லைன் குடுக்க முடியும். உங்கள ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனா, சங்கங்கள் இத கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். அந்த மாரி பண்ணி எப்படிப்பட்ட பிரச்சனைகள பல தயாரிப்பாளர்கள் சந்திச்சாங்க. அது எப்படி கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்றது நான் உங்களுக்கு உதாரணத்தோட சொல்லிட்டேன். அதனால மீண்டும் ஒரு முறை ரிலீஸ் ரெகுலேஷன்லாம் எதிர்பார்க்காம, உங்களுக்குள்ளேயே ஒரு ரிலீஸ் ரெகுலேஷன நீங்க கொண்டு வாங்க. அடுத்த கட்டமா நீங்க ஒண்ணு பண்ணலாம். அந்த வாரம் எந்த படம் வரப்போதோ, அந்த தயாரிப்பாளர்ட்ட நீங்க பேசி, உங்களுக்குள்ள விட்டு குடுத்துக்கலாம். நீங்க அந்த தயாரிப்பாளர்ட்ட பேசி, "சார் இந்த வாரம் நான் வந்துர்றேன் சார். எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஓடிடி நிறுவனம் இந்த வாரம் வரலன்னா எனக்கு பிசினஸ் ஆவாது. உங்க படம் ஓடிடி நிறுவனம் இன்னும் விக்கல. அதனால 1 வாரம் தள்ளி வர முடியுமா?" அப்படின்ற ஒரு காரணம் இருந்தா நீங்க பேசி பார்க்கலாமே தவிர, நீங்களே உங்களுக்குள்ள ஒரு அனுசரணையா பேசி, உங்களுக்குள்ள ஒற்றுமையா 3, 4 திரைப்படங்கள் மத்தியில தான் உங்க படம் வெளிவரணுன்ற பிளான நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா, உங்க திரைப்படத்துக்கு வெற்றிகள் கிடைக்கும். அத விட்டுட்டு, என் படம் வெளிவர போற படத்திலே பெஸ்ட் படம். அதனால வெற்றி அடைஞ்சிரும். இந்த குருட்டு நம்பிக்கை இல்லாம, நீங்க உங்க திரைப்படம் வரும்போது, காம்படிஷன் குறைவா இருக்கும்போது தான் அட்டென்ஷன் கிடைக்கும். பிரஸ் மட்டும் இல்ல, ஆடியன்ஸ் அட்டென்ஷன் கிடைக்குன்ற ஒரு கிளியர் புரிதலோட உங்க திரைப்படங்களுக்கான ரிலீஸ் டேட்ட நீங்க ஃபைனலைஸ் பண்ணுங்க. பர்ட்டிகுலரா இந்த காலகட்டத்த நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா, இப்போ ஜூன்லேருந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா, வாரம் 5 திரைப்படங்கள் வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலையில தமிழ் சினிமா இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பல தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்ற எண்ணத்தில தான் இந்த எபிசோட் நான் பேசுறேன். எல்லா தயாரிப்பாளருக்கும், இயக்குனர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை கோரிக்கை என்னன்னா, ஒரு 3 திரைப்படம் ஆல்ரெடி அனவுன்ஸ் பண்ணுச்சுன்னா, அந்த தேதிய நீங்க அவாய்ட் பண்ணுங்க. 3, 4 மேல ஒரு வாரத்தில திரைப்படங்கள் வெளியாகக்கூடாது. அதுக்கு நீங்க தான் முடிவு பண்ணணும். அதுக்கு நீங்க தான் வொர்க் பண்ணணும். அது டேட்ட நீங்க தான் டிசைட் பண்ணணும்னு உங்கள கேட்டுக்கிறேன். ரிலீஸ் ரெகுலேஷன் அப்படின்றது செல்ஃப் ரெகுலேஷன் தான். நமக்கு நாமளே உருவாக்குற அந்த ரெகுலேஷன் மூலமா நல்ல தேதியில உங்க திரைப்படங்கள வெளியிட்டு மிகப்பெரிய அளவில வெற்றி அடையணும்னு உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள தெரிவிக்கிறேன். இந்த எபிசோட் மூலமா நான் சொல்ல வந்த ஒரு கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ரிலீஸ் ரெகுலேஷன் எப்படி நம்மளே நமக்குள்ள பண்ண முடியுன்றத பத்தி. உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சினிமா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேர் சினிமா மீட்ஸ் ஸ்ட்ராட்டஜி வித் தனஞ்சயன்.